Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik Show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல API அதாவது Application Programming Interface-னா என்னன்னு பார்க்க போறோம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தா கண்டிப்பா இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இத பத்தின அடிப்படையான விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். இப்போ எங்களோட வெப்சைட்ல போயிட்டு அதை வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லாகின் வித் கூகுள், இன்னொன்று லாகின் வித் இமெயில் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண பயன்படுத்துகிற லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோனை கிளையண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த ரெண்டு ஆப்ஷனில் லாகின் வித் கூகுள் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி எங்கள் வெப்சைட்டில் நீங்களால் லாகின் பண்ண முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் API உதவியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண பயன்படுத்துகிற உங்கள் ஃபோன் அல்லது லேப்டாப் வந்து நீங்கள் கிளைண்ட்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த உங்களோட கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் எங்கேயோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல சர்வரில் இருக்கும். ஸோ உங்களோட கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பப்படும். நீங்கள் லாகின் வித் கூகுள்னு சொல்லும்போது அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா API மூலமாக கூகுள் சர்வருக்கு அனுப்பப்படும். கூகுள் சர்வர் வந்து உங்களோட ஐடியை சரிபார்த்து உண்மையிலே அப்படி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருக்கா, அது உங்களோடதையானா அப்படிங்கிறத உங்களோட பாஸ்வேர்டு வச்சு சரிபார்த்துக்கிட்டு அதற்கான ரெஸ்பான்ஸை மறுபடியும் API மூலமா எங்கள் வெப்சைட்டுக்கு அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுடைய ஐடி அப்படின்னு வந்ததுன்னா உங்களால் எங்கள் வெப்சைட்டுக்கு லாகின் பண்ண முடியும். ஒருவேளை தவறான ஐடின்னு கூகுள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுன்னா உங்களால் எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் கூகுள் சர்வர் கூட பேசி உங்களோட ஆக்சஸை சரிபார்க்குது. அதற்கு நடுவில் பாலமாக இருக்கிறது API. இதை வந்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு மொழி தெரியாத ஊருக்கு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், அந்த லோக்கல் உணவை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஊர் மொழி தெரியாது, நீங்கள் பேசுகிற மொழி அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் அங்கே போய் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஒரு வேளை அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தர் இருந்து அவருக்கு வந்து நீங்கள் பேசுகிற மொழியும் தெரிஞ்சு அந்த ஊர் மக்களோட மொழியும் தெரிஞ்சதுன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து உங்களோட கம்யூனிகேஷனை ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுப்பாரு இல்லையா? அதே மாதிரி அந்த API அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து கிளைண்ட்னு வச்சுக்கலாம், அந்த ஊரில் இருக்க அந்த அட்ராக்ஷன், இந்த லோக்கல் மக்கள் அவங்களாம் வந்து சர்வர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற டூரிஸ்ட் கைடு அவர் தான் API. எப்படி உங்க மொழி அந்த ஊர் மக்களுக்கு தெரியாதோ, அந்த ஊர் மக்களோட மொழி உங்களுக்கு தெரியாதோ, அதே மாதிரி இப்போ ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுமே ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒரே டெக்னாலஜி கொண்டு உருவாக்கி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனும் பேசிக்கணும்னா இந்த API அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி டூரிஸ்ட் கைடுக்கு ரெண்டு மொழியும் தெரியுதோ அதே மாதிரி இந்த APIக்கு அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கும். அது மூலியமா இது ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்து அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனையும் கம்யூனிகேட் பண்ண ஒரு பாலமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட நீங்கள் பேசணும், உங்கள் டூர் கைடு கிட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுவீங்க இல்லையா? அதை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரெக்வஸ்ட் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகணும், அதை ரெக்வஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டூர் கைடு என்ன பண்ணுவார், அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசி உங்களோட தேவை என்னங்கிறத கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இந்த மேனேஜர் சொல்கிறத திருப்பி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் மொழியில் சொல்லுவார். அதை வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து இந்த டூர் கைடு வந்து ஹோட்டல் மேனேஜர் கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன தேவைங்கிறத உங்களோட டூர் கைடு கிட்ட சொல்லிட்டீங்க. டூர் கைடு அதுக்கு மேலே அவர் வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து உங்ககிட்ட உங்களுக்கு புரியுற மொழியில் சொல்லுவார். இப்போ வந்து உங்களுக்கு அந்த மொழி தெரியாட்டியுமே, அந்த ஊர் மக்களோட மொழி தெரியாட்டியுமே உங்கள் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு, நீங்கள் அந்த மொழியை கற்றுக்காமலே. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கிட்ட பேசணும்னா இந்த API மூலமா பண்ணுறதுனால மற்ற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் என்ன ஆர்கிடெக்சர் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியே வந்து எங்கள் வெப்சைட்லேருந்து கூகுள் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு API பயன்படுத்தாமல் சொன்ன பார்த்தீங்களா? இந்த எங்கள் வெப்சைட் டெவலப்பர் வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற சர்வர் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துது, அதில் என்ன ஆர்கிடெக்சர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த API மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு கூகுள் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அதை வந்து
அத்தன்டிகேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் ஏபிஐயோட பயன். அப்புறம் எப்படி ஒவ்வொரு டூர் கைடும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்களோ, இப்போ வந்து சில டூர் கைடு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், மியூசியம்ஸ் அதில் எல்லாம் வந்து சுற்றி காட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. சில டூர் கைடு பார்த்தீங்கன்னா பீச்சில் அந்த ஸ்கூபா டைவிங், ரிவர் ராஃப்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஏபிஐஸும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அந்த கூகுள் அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த செக்யூரிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ பயன்படுத்துங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆக்சஸிங்கில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் யூபிஐ, இந்த பேடிஎம், கூகுள் பே எல்லாம் பயன்படுத்தி யூபிஐ மூலிமா எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலுமே ஒரே யூபிஐ வச்சு உங்களால் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் கேட்வே ஸ்பெஷலைஸ்ட் ஏபிஐஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏபிஐலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் ஒரு ஃபோனில் இருந்து ஒரு வெதர் ஆப் ஆக்சஸ் பண்ண முடியுது, பேமெண்ட் ஆப் பயன்படுத்தி பல பேங்க்ல இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியுது, டிக்கெட் புக்கிங் ஆப்பை வச்சு எந்த ஒரு ட்ராவல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ட்ராவல்ஸில் இருக்கிற பஸ்ஸோ ஃப்ளைட்டோ உங்களால் புக் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பயன்படுத்த உதவியாக இருக்கிறது தான் இந்த ஏபிஐ. ஏபிஐ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இடையே உள்ள கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி உள்ளது. இப்போ உங்களுக்கு ஏபிஐ பற்றின அடிப்படையான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். அனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.